Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் அவமதிக்கப்பட்டதால் விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்களுக்குள் உயர்மின் கோபுரங்களை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் போது வட்டாட்சியர் அளித்த உறுதியின் பேரில் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. விவசாயிகளை ஒருமையில் பேசி அவமதித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வெளியேறி தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனிடையே கிளாங்குண்டல் கிராம பகுதியில் தனியார் காற்றாலை நிறுவனம் மின்சாரத்தை கொண்டு செல்ல சாலையோரம் இருந்த மரங்களை வெட்டியதை கண்டித்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் 90 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட கட்டிடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் திறந்து வைத்தார். வடவள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட வள்ளலார் நகர், சிறுவர் பூங்கா, கல்வீரம்பாளையம், பொம்மனம்பாளையம் அங்கன்வாடி மையங்கள், பொம்மனம்பாளையம் நியாய விலை கடை கட்டிடம் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டன. விழாவில் அதிமுகவைச் சேர்ந்த எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சந்திரசேகர், கவுன்சிலர் ஷர்மிளா சந்திரசேகர், மாவட்ட பொருளாளர் பார்த்திபன், மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வக்கீல் மனோகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் தரமான குடிநீர் வழங்க கோரி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெம்மேனி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் தங்களுக்கு வழங்கப்படும் குடிதண்ணீரில் புளோரைடு உப்புத்தன்மை அதிகம் உள்ளதாக புகார் தெரிவித்தனர். அந்த தண்ணீரை தொடர்ந்து அருந்துவதால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் திராவிட மாடல் அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக அரசை எச்சரித்தனர். ஒன்றரை வருஷமாக உப்பு தண்ணி சுண்ணாம்பு தண்ணி கலந்து வந்துட்டு இருக்குது. நான் ஏற்கனவே பிடிஓ ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் மனு கொடுத்தேன், கலெக்டர்லாம் மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. வந்து பார்க்குறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு டைம் டெஸ்ட் எடுத்து போனாங்க, டெஸ்ட் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு தண்ணி குடிக்க உபாதைகள் வந்துக்கிட்டு இருக்குது.